வெல்கம் பேக் டு லிவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் எனக்கு பிடிச்ச சாங்ஸை லிஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச சாங்ஸ், அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தின சாங்ஸ். நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் எனக்கு இந்த சாங் பிடிக்கும், எனக்கு அந்த சாங் பிடிக்கும், நீங்கள் நிறையா சாங் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சாங்ஸ்லாம் நான் கேட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அந்த சாங்ஸில் இருந்து சில சாங்ஸ் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் 5 இடத்த பிடிக்கிறது. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா போகவில்லை. கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஒரு குமன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. இன்னைக்கு நம்ம லிஸ்டோட 2வது இடத்த பிடிச்சிருக்கிறது கர்த்தரே எந்தன் கண்மலை அப்படிங்கிற அந்த சாங் தான். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து இடையில ரேப்லாம் வந்தது. ஆனால் அந்த பாட்டோடைய அந்த கோரஸ் உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக, நம்ம தமிழ் கிறிஸ்டியன் சாங்கில் இவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிறிஸ்டியன் ரேப் சாங் நம்ம அந்த கிறிஸ்டியன் ரேப் சாங்கை கேட்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை உங்களுக்காண்டி ப்ளே பண்ண ஆசைப்படுறேன். நிறுத்தாமல் துதிப்பாடும் அவர் இருந்தவர் இருப்பவர் வரப்போகும் ராஜா. உனக்காக எனக்காக வழக்காடும் அவர் இருந்தவர் இருப்பவர் வரப்போகும் ராஜா. இதுவரைக்கும் உயிருடன் வாழ்ந்திட புதிதான கிருபையை நான் தின விருந்து. சிறு கடுகுத மலைகளை பேர்த்திட்டு மகனாக சேர்த்ததை அதை விட பெரிதே. இனி வேதனை யாவுமே தேவனின் நாமத்தில் வேரோடு காண. இந்த லோகத்தின் பாவத்தை தோளில தாங்கின போலரு தேவனை வேறொன்னும் காணல. கண்மலை நடத்தினாரே இதுவரை, இக்கட்டில் என்னோடு வந்ததை நான் மறவேனே. இந்த பாடல் உண்மைக்குமே நம்மளுடைய இதயத்தை தொட்டிருக்கிறது. இந்த பாட்டை நம்ம வர்ஷிப்பில் வாயை திறந்தாலே இந்த பாட்டு வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு நம்மளுடைய மைண்டில் நல்லா மெமரைஸ் ஆயிடுச்சு. நம்ம நன்றி உள்ள இருதயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பாருங்கள், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். வாவ், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க கூட கம்பேர் பண்ணி என் வயசை பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாக பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் அழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நீதி வாழ்க்கை உமக்காக அந்த பாடலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ண ஒரு சாங் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சாங் நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன்.
இன்றைக்கு இந்த பாட்டை நான் மறுபடியும் கேட்கும்போது நம்முடைய சப்ஸ்கிரைபரும் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்கும்போது அந்த பாட்டில் அந்த ஒரு லைன் வந்து உண்மைக்குமே எனக்கு அந்த ஒரு வாட்டி தான் கேட்டேன். அது அப்படியே என்னுடைய மனசை அதை உருக்க வச்சது. அந்த ஆண்டவருடைய அழைப்பு பாருங்கள், எல்லாரும் நம்மளை தூக்கி போட்டதுக்கப்புறம் அவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார் இல்லையா. எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைப்போம், ஆனால் அப்போ தான் ஆண்டவர் இப்போ தான்ப்பா தொடங்கவே செய்யுது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். இந்த பாட்டு உண்மைக்குமே மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை ஒருவேளை ஜோயல் எலைஜா அவங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு அழகான ஒரு பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இன்னும் உங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தாமதிப்பதில்லை இனி நான் மீதி வாழ்க்கை உமக்காக, பாவம் செய்வதில்லை இனி நான் பாடுவேன் என் மனதார. இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த சாங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஜெபராஜ் அண்ணனுடைய துதிகள் ஓயாது அப்படிங்கிற சாங் தான். இந்த சாங்கை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த சாங்க்கு கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. இந்த சாங் எனக்கு பிடிக்கும், இந்த சாங் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த சாங் உண்மைக்குமே டாப் 5ல் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சாங் தான். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்த சாங்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் ரொம்பவுமே உண்மைக்குமே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் சொல்லணும். துதிகள் ஓயாது டாடாடாடா, அது இப்போது துதிகள் இப்போ இல்லை, ஜான் ஜெபராஜனை படித்ததுனால இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே பாருங்கள், ஆதி காலத்தில் இருந்தே அவரை துதிக்கிற துதி ஓய வைக்கிறதுக்கு பிசாசு என்னென்னா வேலை பண்ணான்னு தெரியுமா அவங்களுக்கு. பிசாசு அவரை துதிச்சிடக்கூடாது மனுஷங்க அப்படிங்கிறதுக்காக காயினுக்கும் ஆபேலுக்கும் நடுவில் எப்படி சண்டை கொண்டு பண்ணான்னு தெரியுமா. அவங்க 2 பேரும் சண்டை பண்ணி 2 பேரையும் முடிச்சு விட்டான். ஆபேலை கொலை பண்ணிட்டான், காயினை துரத்தி விட்டான். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறது நின்றுச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தோன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் சேத் என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். அவர்கள் மூலமாக தேவனை ஆராதிக்க அன்னைக்கு மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வரைக்கும் துதிகள் ஓஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கி அவங்க தடுத்துருவாங்க, இவங்க தடுத்துருவாங்க, ஐயோ அவங்க தடுத்துருவாங்களோ இவங்க தடுத்துருவாங்களோ அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க, யாரும் நம்முடைய துதிகளை ஓய பண்ண முடியாது. நம்முடைய துதிகள் என்றும் ஓயாது. துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்து, நான் மூழ்கும் செய்திய ஓர் பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். என் துதிகள் ஓயாது, என் துதிகள் ஓயாது, என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. லாஸ்ட்டாக நம்மளுடைய லிஸ்ட்டில் வரப்போகிற சாங் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? இதுதான் ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கான ஒரு சாங். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த பாட்டை சொல்லியிருந்தேன். என்ன பாட்டு நீங்களே ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பாட்டு உண்மைக்குமே சொல்கிறேன், இது வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் பார்க்குறேன். நான் வந்து ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணி போனால் அந்த பாட்டு சத்தம் கேட்குது. எங்கே போனாலும் நான் நிறைய சர்ச்சில் பார்க்குறேன், இந்த பாட்டு படிக்காத சர்ச்சு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு தமிழ் சர்ச்சஸில் இன்றைக்கி பரவலாக எல்லாருமே பாடக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாடலை இயற்றிய பாஸ்டர் அவர்களையும் பாஸ்டர் அம்மா அவர்களையும் எல்லாரையுமே வலிமையாக எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, நம்ம பார்க்குறோம். அது மிகவுமே அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. விசேஷமாய் வாலிபர்கள் மத்தியில் அவங்க ஆண்டோடைய ஊழியத்தை வல்லமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? ஆமாம், பாஸ்டர் லியோ ராகேஷ் அண்ட் சிஸ்டர் பிரின்சி லியோ ராகேஷ் அவங்க தான். இப்போ என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, வானாதி வானங்கள் கொல்லாதவர், பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. பிரியாத சமூகமே
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாதவும் சமூகமே. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. இன்னைக்கு நிறைய பாடல்கள் நம்ம பார்த்தோம். இது போல் நிறைய பாட்டுகள் இன்னைக்கு வந்திருக்கு. நிறைய பாட்டுகள் பாப்புலர் ஆகாமல் ஃபேமஸ் ஆகாமல் கூட இருக்குது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டோட நான் இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். எல்லா காலத்துலேயுமே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே பெரிய பெரிய சதிகள் செய்யப்பட்டு கொண்டே தான் வருகிறது. அது நீங்கள் தாவீதுலேருந்து எடுத்துக்கோங்க. தாவீதுக்கு முதல் எதிரி கோலியாத் பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய எதிரி. அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு பெலிஸ்தீர்கள் எதிரிகள் சண்டை போட்டுக்கிட்டே வராரு. கடைசியில் பாருங்க, அது எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சிடாரு. கடைசியில் பாருங்க, அங்கே இச்சை அப்படிங்கிற ஒரு எதிரி. இப்படி எல்லா விதத்துலையும் ஆராதிக்கிறவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய நிறைய எதிரிகள் இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம இப்போது லிஸ்ட்டில் நிறைய பேரை பார்த்தோம். அதே போல் இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் பாடல்கள் இன்றைக்கி ஏற்றி ஆண்டோடைய நாமத்தை வல்லமையாய் மகிமையாய் ஆண்டோடைய நாமத்தை மிகவும் உயர்த்தி பாடுகிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும். அவர்களை ஊழிய பாதையில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவர்களை ஆண்டவர்